வானகம் பசங்களா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1122 வந்து அன்எக்ஸ்பெக்டட்ங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர்ல ஜாய் பாயை காட்டியிருந்தாங்க. அதாவது ஜாய் பாய்னா அவரோட மூஞ்ச வந்து காட்டல, பட் அந்த உருவத்தை காட்டினாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அண்ட் அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நம்ம லூஃபி மாதிரியே இருந்துச்சுங்க. அதாவது லூஃபி இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, லூஃபி வளர்ந்தானா எப்படி இருப்பானோ, அதாவது அடல்ட் லூஃபி இருக்கிற பார்த்தீங்களா, அவனை மாதிரி இருந்தார் நம்ம ஜாய் பாய் பார்க்கறதுக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல, என்னடா இதை பார்க்கறது ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மண்டை காஞ்சிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு அதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ஜாய் பாய் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து காட்டியிருந்தாங்க. வெறும் இதனால மட்டும் நான் வந்து இந்த சாப்டர் அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லிட்டு சொல்லல, இதை விட ஒரு தரமான ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 900 வருஷத்துக்கு முன்னாடி சேவ் பண்ணி வச்ச நம்ம ஜாய் பாயோட ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி சீனா இருந்துச்சுங்க. பாஸ்ட்ல சேவ் பண்ண ஹாக்கி இப்போ வந்து யூஸ் பண்ண முடியுதுன்னா அது என்ன மாதிரின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஆனால் அந்த ஹாக்கி ரிலீஸ்லேயே வந்து நிறைய விஷயம் வந்து நடந்தது. அதை பற்றி நான் இப்பயே பேச விரும்பல. நம்ம இது எல்லாத்த பற்றி வீடியோவில் போயிட்டு பேசுவோமே, இங்கேயே நான் ரொம்ப பேசுறேன்னா அப்புறம் வீடியோவில் போயிட்டு பேசுறதுக்கு விஷயம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து தரமாக இருந்துச்சு. அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டரோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன சாப்டரோட ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டர் வந்து கண்டினியூஸாக கரெக்டாக உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் வேறு அது மட்டும் கிடையாது, நிறைய சாப்டரோட ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன், அந்த பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மோக்கர் வந்து ஓட வரைஞ்சிருக்காரு. நான் ஸ்டார்டிங்கில் இது வந்து பார்த்தேங்க, பார்த்துட்டு கீழே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதை படித்தேன். சரி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் இப்பயே. அது என்னதுன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேன் வந்து ஸ்மோக்கரோட ஆர்ட் வரைஞ்சாருன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன் இதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி வரைஞ்சதை ஓட வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது என்ன ஸ்பெஷலாக இருக்க போது, ஒரு ஃபேனோட ஆர்ட் ஓட ரீக்ரியேட் பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் மட்டும் விட்டுட்டேன். ஆனால் இன்ஸ்டாக்கு அப்புறமா நான் போனதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது இந்த ஃப்ரண்ட் பேஜோட உண்மையான கதை என்னன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன போதெல்லாம் 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேன் வரைஞ்சாருன்னு சொல்லிட்டு, அந்த ஃபேன் யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த ஃபேனு தான் மை ஹீரோ அகாடமியாவோட ஆத்தருங்க. அவர் வந்து இந்த ஆர்ட் 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒன் பீஸ் ஃபேனாக வரைஞ்சிருக்காரு. அண்ட் ஹீரோ அகாடமியா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, மாங்க அதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போன வாரமோ இல்லை இந்த வாரமோ தான் கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதோட கம்ப்ளீஷனுக்காக ஓடா அவர் வரைஞ்ச ஆர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணிக்கிறாருங்க. எவ்வளோ ஒரு வித்தியாசமான இது பார்த்தீங்களா? நான் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு தரமான விஷயம் வந்து நடந்திருக்குது. ஸோ இந்த சாப்டர்ல வந்து என்ன நடக்குதுன்னா, போன சாப்டர்ல வெகாப்பன் சொன்னார்ல இந்த உலகத்தோட ஃபேட் வந்து பைரட்ஸ் கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை கேட்டவரும் மக்கள் எல்லாருமே என்ன நடக்குதுங்க, என்ன இருந்தாலும் வளரும் கிடக்கிறான்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்னோட கண்ட்ரியே வந்து தண்ணியில் மூழ்கிடுமான்ற மாதிரி அவங்க வந்து பேசினுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அந்த விஷயத்தை கேட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பைரட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்தல வெகாபங்கே சொல்லிட்டாரு அந்த மனுஷன் தான் உலகத்திலே வந்து ஜீனியஸ், அவரே வந்து சொல்லிட்டாருன்னா ஒன் பீஸ் வந்து உண்மையிலே இருக்குது, வாங்க போய் அடையலான்னு சொல்லிட்டு பைரட்ஸ்லாம் துள்ளி குச்சின்னு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே சீன் வந்து இம்பல் டவுனுக்கு போகுது. அங்கே இருக்கிற பைரட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தின் கிடக்குறாங்க அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு. அப்போ இனிமேல் இந்த உலகம் வந்து நம்ம கையில் தான், எங்களை வந்து ரிலீஸ் பண்ணுங்கடா, உலகமே அழிய போது தானே, இனிமேல் நாங்கள் பார்த்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் ஒன்று கத்தின்னு கிடக்குறானுங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா அந்த நேவி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே எப்படி அவன் இந்த விஷயத்தை வந்து கேட்குறானுங்க, அந்த கனெக்ஷனை கட் பண்ணு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறான். அப்போ இன்னொருத்தன் வந்து இல்லை அதை என்ன கட் பண்ண முடியல, இவங்களை மானிட்டர் பண்ணுறதா வச்சுற டிரான்ஸ்பாண்டர் ஸ்னேல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் வந்து ப்ளே பண்ணிடுதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். இதுக்கு அடுத்த சீன் வந்து லைட்டாக எனக்கு கடுப்பாச்சுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீன் வந்து கோபி கிட்ட போகுது. கோபி வந்து பார்த்தீங்கன்னா லூஃபியை வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணான் பார்த்தீங்களா, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, லூஃபி சான் நீ உன்னோட கனவு அடையறத நான் வந்து தடுக்க போறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். இதை கேட்டதான் எனக்கு வந்து கடுப்பாச்சுங்க. உங்களை எத்தனை பேருக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, பட் எனக்கு வந்து ஆச்சு. ஆக்சுவலாக அவனால அவனோட கனவை தடுக்க முடியாது, அது வேற விஷயம். லூஃபி அவனால தடுக்க முடியாது தான், ஆனாலுமே அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, லூஃபியால தான் வந்து அவன் இந்த அளவுக்கு இருக்கிறானே, இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறானே. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியார மாதிரி நான் வந்து உன்னோட கனவை தடுக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றது கடுப்பாக இருக்குது. இன்னும் ஒரு ஐலாண்ட்லேருந்து தப்பிச்சு வந்தோடனே ஒரு பெரிய இவன் நினச்சினானு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சுச்சுவேஷனில் கோபி சொல்லியிருந்தான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அப்போ ஒத்துந்துடலாம், சரி அவன் ஏதோ சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் வெகாபங்க்கு இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, அண்ட் உலகத்தை பைரட்ஸை காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் இது எல்லாமே ஒன் பீஸ் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தீர்மானிக்கும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. ஸோ இவ்வளோ தர மனுஷன் சொன்னதுக்கு அப்புறமும் உன்னை நான் வந்து அவன் கனவு அடைய மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றானா, எவ்வளோ பெரிய பைத்தியாரனா இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு உண்மையிலே கடுப்பாச்சு கோபி இந்த சீன்ல பார்த்துட்டு. இப்போ சீன் வந்து பகி கிட்ட போகுது. பகி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல அவன் ஆளுங்கிட்டலாம் நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி வந்து பேசினுக்கிறான். இதை கேட்டுக்கு ரொம்ப குரக்கடலுமே ஆக்கும், டே இங்கே வந்து உட்காரான்ற மாதிரி சொல்றானுங்க. நம்ம பகி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டானான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து போறான். இப்போ சீன் வந்து நம்ம கத்ரீனா கிட்ட வந்து போகுது. அவள் பிளாக்பெரி கிட்ட வந்து ஃபோன் பேசினுக்கிறா. அப்போ அவன் என்ன சொல்றான், நம்ம என்ன பண்றது டீச்சர், இவன் வந்து கொண்டுலாமான்ற மாதிரி கேட்கறா. அதுக்கு நம்ம கரிபு வந்து என்ன சொல்றான்னா, ஆக்சுவலாக சொல்ல மாட்டேன், கரிபு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டுன்னு போயினுக்கிறாங்க டீச்சர் கிட்ட. ஸோ கரிபு வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் போயினுக்கிறான். நம்ம கத்ரீனா வந்து அப்போ தான் பிளாக்பெரி கிட்ட வந்து பேசினுக்கிறா.
பேசுனுங்கிறா. அப்ப நம்ம கரிபு அதை கேட்டு வருமா என்ன சொல்றான்னா, என்ன வந்து கொன்றாதீங்க, என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கன்ஃபார்மா வேல்யூபிள் தான் உங்களுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அவ பிளாக் பேர்ட் வந்து என்ன சொல்றான்னா, இல்ல அவனை வந்து என்கிட்ட கூட்டினு வா, அவன் சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல் இல்லைன்னா நானே அவனை வந்து போட்டு தள்ளிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். இதுக்கு அடுத்து வெகாபங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னமோ சொல்றாரு. ஆனா அது வந்து பார்த்தா கரெக்டா புரியல. ஏன்னா இந்த ஜெயண்ட் ரோபோட் வந்து அடி வாங்கினது இல்லை 5 எல்டர்ஸ் கிட்ட. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் போயிட்டு வருது. அதனால நம்ம வந்து கரெக்டா புரியல. அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம சன்னி வந்து பறந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா, மேலே கீழே இறங்கிச்சுல்ல, அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காயந்த் அதை திருப்பி வராரு. அட்லஸ் வெடிச்சு சதறி இருப்பா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மீண்டுட்டு திருப்பி அவர் வந்து வராரு. அப்போ அந்த காயந்த் தாத்தா வர்றதை பார்த்துட்டு அவனை ஏதோ பண்ணு சோரன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாரோ சொல்றாங்க. நம்ம ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுக்கிறான் சண்டை போறதுக்கு. ஸோ இதுக்கு அடுத்த சீன் வந்து நம்ம ஜெயண்ட் ரோபோட் கிட்டயும் லூஃபி கிட்டயும் போதுங்க. இது சொன்ன விஷயம்லாம் வந்து கேட்கறதே ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக வந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஸோ ஜெயண்ட் ரோபோட் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சிரு ஜாய்பாய்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கடுத்து நம்ம லூஃபி கிட்ட உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க விரும்புறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்லுது. நம்ம லூஃபி வந்து அப்படியே பார்த்துனுக்கிறான். அதுக்கடுத்து ஜெயண்ட் ரோபோட் வந்து என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து தெரியும் கன்ஃபார்மா வந்து உயிரோட இப்போ வரைக்கும் இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லுது. அப்போ லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா நீ வேற யாராவது நினைச்சு பேசுகிறேன்ற மாதிரி அவன் வந்து கேட்கறான். அது ஜெயண்ட் ரோபோட் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ பார்க்கறதுக்கு அவன மாதிரியே தான் இருக்கிற, எனக்கு வந்து இது எவ்வளவு நாஸ்டாலஜியா இருக்குது தெரியுமான்ற மாதிரி அது வந்து சொல்லுது. ஆக்சுவலாக ஒரு விஷயம் பாஸ் அமைங்களா, இந்த சீன்ல நம்ம ஜெயண்ட் ரோபோட் சொல்லுது பாத்தீங்களா, நீ வந்து பார்க்கறது அவன மாதிரியே தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இதை படிக்கிறப்ப நான் வந்து என்ன நினைச்சேன்னா, லூஃபி கியர் 5 ஃபார்ம்ல இருக்கிறான்ல, அது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சிமிலரா இருக்குது ஜாய்பாய் கூடன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைச்சிக்கினேன். ஆனா சாப்டர் கொஞ்சம் தள்ளின்னு போக ஜாய்பாய் காட்டுவாங்க பாத்தீங்களா, அப்பதான் இது என்ன சொல்லிச்சுன்னு நமக்கு வந்து புரிஞ்சுது. சரி அதை நான் அப்புறமா சொல்றேன். பட் இப்போதைக்கு நம்ம மெசேஜ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து எனக்கு நாஸ்டாலஜியா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெயண்ட் ரோபோட் சொல்லுது. அதுக்கு அடுத்து அந்த நாளப்ப நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணணும், அதே ஃபீலிங் வந்து எனக்கு திருப்பி வந்துடுச்சு. ஜாய்பாய் என்ன மன்னிப்பான்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். என்னால அவனை கிங்க ஆக்க முடியலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்லுது. நம்ம லூஃபி வந்து கிங்கான்ற மாதிரி வந்து கேட்கறான். இப்போ மறுபடியும் விஷயம் பாஸ் நம்பிங்க சீனை. இதுல வந்து அந்த கிங்னு சொல்லிட்டு சொல்லுது பாத்தீங்களா, அந்த கிங் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா கிங் ஆஃப் த பைரட்ஸ் வந்து கிடையாதுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய்பாய் தான் ஃபர்ஸ்ட் பைரட்டு. அப்படி இருக்கிறப்ப அவன் ஆட்டோமேட்டிக்கா கிங் ஆஃப் த பைரட்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ஒரே ஒரு பைரட் தான் கடல்ல இருக்கிறப்ப அவன் யார்கிட்டன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அவன் கிங் ஆவான். யோசிச்சு பாருங்களேன். அதனால எனக்கு தெரிஞ்சு இதுல சொல்ற கிங் வந்து மேபி கிங் ஆஃப் த வேர்ல்டா வந்து இருக்கலாம். ஜாய்பாய் அதுக்கு ஆகலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கலாம். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாம இந்த ஜெயண்ட் ரோபோட் வந்து இப்போ மன்னிப்பு கேட்குது. ஸோ மேபி இப்படி கூட இருக்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கு அடுத்ததாங்க ஒரு தரமான சீன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயண்ட் ரோபோட் வந்து உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு லூஃபி கிட்ட கேட்குது. நம்ம தலையை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல என்னோட பேர் மங்கி டி லூஃபி, நான் வந்து கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்றான். ஸோ நம்ம ஜெயண்ட் ரோபோட் அதை கேட்டுட்டு டியான்ற மாதிரி வந்து சொல்லுது. சொல்லிட்டு சிரிக்குது. சிரிச்சிட்டு லூஃபி ரொம்ப நன்றி, நீ வந்து அந்த நாஸ்டாலஜிக்கான ரிதம் திருப்பி என்ன வந்து கேட்க வச்சிருக்கிற, அதனால ரொம்ப நன்றி, நீ வந்து செத்துறாத, நான் வந்து உன்னை சாவ விட மாட்டேன்னு சொல்லிட்டு அது என்னமோ பண்ணுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. சரி இப்பயே சொல்லிடுறேன், அதான் அப்புறமா படிச்சப்ப தெரிஞ்சிச்சுல. அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு நாட்டு மாதிரி இருக்குதுங்க, அதை வந்து இழுக்குது. அது உடஞ்சதுக்கு அப்புறமா கான்கரர் ஹாக்கி வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. அது வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த ஹாக்கி வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இந்த சோல்ஜர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து மயக்காடி வச்சிடுது. அது வேற லெவல் கான்கரர் ஹாக்கி ரிலீஸ்னே சொல்லிட்டு சொல்லாங்க. பாக்கிறதுக்கே சீனா இருந்துச்சு. இதை பார்த்துக்கு அப்புறம் எனக்கே ஒரு டவுட் வருது, லூஃபிக்கு தான் கான்கரர் ஹாக்கி இருக்குதே, அழகா மட்டும் ரிலீஸ் பண்ணிதானா சுத்தி இந்த நேவி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே மயங்க பண்ணு இருப்பாங்கல்ல, ஈஸியா தப்பிச்சு போயிடலாமே, அதுக்கப்புறம் பெரிய ஆஃபீஸர் கிட்ட தான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு வந்து தோணுச்சு. இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா கான்கரர் ஹாக்கி பெருசா யூஸே பண்ண மாட்டான். நம்ம ஷாங்சன் எல்லாம் கிரீட்டிங் யூஸ் பண்றாரு, சும்மா நடந்து வர்றப்பே வந்து ஹாக்கியை வந்து ஃபிளெக்ஸ் பண்ணி தான் வராரு. ஆனா லூஃபி கிட்ட கான்கரர் ஹாக்கி இருந்தாலுமே அவன் பெருசா யூஸ் பண்ண மாட்டான். அது ஒரு சின்ன இதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜெயண்ட் ரோபோட் வந்து கான்கரர் ஹாக்கி யூஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கான்கரர் ஹாக்கியா எப்படி ஒரு ரோபோட் வந்து யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் நானும் நினைச்சேன். ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் அது எக்ஸ்பிளைன் பண்றது முன்னாடி இன்னொரு சீன் வந்து அங்கே நடக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காயந்த் தாத்தா தான் முன்னாடி சொன்ன மாதிரி சன்னியை நோக்கி வந்தாரா, அதே மாதிரி மீதி இருக்கிற 3 எல்டர்ஸுமே, அதாவது நம்ம வார்கரியா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஜூபிட்டர், அப்புறமா நம்ம சாட்டன், அதாவது பிச்சு போட்ட சாட்டன் சொல்லிட்டு வச்சிங்களா. ஸோ இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஜெயண்ட் ஷிப்பை நோக்கியும் அதுக்கடுத்து சன்னியை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. அந்த டைம்ல தான் வந்து ஜெயண்ட் ரோபோட் வந்து கான்கரர் ஹாக்கி ரிலீஸ் பண்ணுது. அண்ட் அந்த டைம்ல அவங்க 4 பேருமே பக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியலங்க. அது வந்து ஒண்ணுமே எக்ஸ்பிளைன் பண்ணல ஓட. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மான்ஸ்டர் ஃபார்ம்ல வந்து இருக்கிறாங்க, அதாவது டெவில் ஃபார்ம்ல வந்து இருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் நம்ம ஜெயண்ட் ரோபோட் வந்து கான்கரர் ஹாக்கி ரிலீஸ் பண்ண உடனே, அதாவது நம்ம ஜாய்பாயோட கான்கரர் ஹாக்கி ரிலீஸ் பண்ண உடனே இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபார்முக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்து இவங்க எல்லாம் டெலிபோர்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். எங்க டெலிபோர்ட் ஆகுறாங்களா, எங்கேருந்து வந்தாங்களோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அதாவது மேரி ஜோய்ஸுக்கு வந்து நம்ம வார்கரி, அதுக்கு அடுத்து நம்ம காயந்த் தாத்தா, ஆர்மா ஜூபிட்டர், இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் மேல கால் போட்டு சீனா உட்காந்துக்கிறாரு, அது சில் பண்றாருன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஸ் தான். இந்த ஆள் ஆல்ரெடி பறந்து போனாரு பார்த்தீங்களா.
பார்த்தீங்களா, இவர் அங்கே ஆல்ரெடி போய் சேர்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீதி 3 பேரும் அங்கே போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து என்ன புரிஞ்சுதுன்னா, இவங்க 4 பேரும் வந்தாங்க பார்த்தீங்களா எக் எடுக்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட உண்மையான உடம்பு கிடையாதுங்க. மேபி இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஒரு க்ளோனு அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு வச்சிங்களேன். அவங்களோட உண்மையான உடம்பு மேபி மேரி ஜோஸ்ல தான் இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று நடந்து தான் அவங்க வந்து அங்கே போயிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் கான்கர் ஹாக்கி ரிலீஸ் ஆன உடனே ஜாய்பாயோட ஸ்ட்ராங்கஸ்ட் கான்கர் ஹாக்கி அதுவும் அதில். ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆன உடனே இவங்களோட அந்த எஃபெக்ட்லாம் வந்து கேன்சல் ஆகிட்டு இவங்க திருப்பி இங்கேயே வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாட்டன் மட்டும் போகவே இல்லை, அவர் மட்டும் அங்கேயே இருந்தார். ஏன் சாட்டன் போகலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாட்டன் அவரோட உண்மையான உடம்புல கப்பல் வழியா எக் எடுக்க வந்தார். ஆனால் மீதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சமன் பண்ணனால தான் வந்து வந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்து சீன் வந்து பார்த்தீங்கன்னா சீன் இருந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 எல்டர்ஸ் வந்து இங்கே வந்துடுறாங்கல்ல, அதை 4 எல்டர்ஸ் வந்துடுறாங்கல்ல. அதுக்கடுத்து சீன் வந்து ஈமு கிட்ட போகுது. ஏங்க இருங்க ஐயோ நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து எனக்கு சீனே புரியுது. நம்ம ஈமு வந்து என்ன பண்ணுறான்னா ஆக்சுவலாக ஒரு மாதிரி கீழே ஊந்துட்டு அவன் பயப்படுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களா, ஜாய்பான்னு சொல்லிட்டு வந்து பயப்படுறா. நம்ம ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்பாய் வந்துக்கிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாது. கரெக்டா? சரி டெலபத்தியில் பேசியிருந்தாலுமே வந்து இல்லை டெலபத்தியில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, நம்ம ஈமோட க்ளோன்னு சொல்லிட்டு ஒரு தேரி ஏதோ பார்த்தாங்க ஃபைல்டர்ஸ்லாம். அவள் தான் கிரியேட் பண்ணிக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபைல்டர்ஸ் வந்து நம்ம ஜெயின்ட் ஷிப்பையும் சன்னியும் அட்டாக் பண்ண வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் தானே நம்ம ஜெயின்ட் ரோபோட் வந்து கான்கர் ஹாக்கி ரிலீஸ் பண்ணிச்சு ஜாய்பாய் ஓடுது. ஸோ அந்த ஹாக்கியை 4 பேருமே ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபீல் பண்ணிவிட்டு அதில் 3 பேர் இங்கே திரும்பி வந்துட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு இங்கே வந்ததுனால அந்த ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈமுக்கும் வந்து போய் சேர்ந்துருக்குது. ஏன்னா இவன் ஒரிஜினல் ஓனர் அந்த பாடியோடது. மீதி ஃபைல்டர்ஸ் வந்து க்ளோன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஈமோடதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அது ஈமோலையும் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய்பாயோட ஹாக்கியை ஃபீல் பண்ணாங்க. இங்கே ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாக்கி ஃபீல் பண்ணிட்டு உடம்பு வந்து நடுங்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது கரெக்டானு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எனக்கு தோணுச்சு. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. அவன் நம்ம ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா நடுங்குறா ஜாய்பாய்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து அப்படியே முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா ஈமோவை பற்றி, அது வந்து எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் நம்மளோட டக்குன்னு அப்படியே சொன்னேன். அந்த ஸ்பாட்டில் வந்து தோணதை வந்து அப்படியே நான் சொல்லிட்டேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஏன்னா எனக்கு அந்த டைமில் சொல்லின்னு வர்றப்போ ஆட்டோமேட்டிக் இதுதான் வந்து தோணுச்சு. ஏன்னா ஈமோ வந்து சவுண்ட் இல்லாமல் நடுங்க தேவையில்லைங்க. அவள் வந்து ஃபர்ஸ்ட் அங்கே இல்லவும் இல்லை, ஜாய்பாயோட ஹாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலும் பண்ணலை. அப்படி இருக்கிறப்ப அவள் நடுங்கிறானா எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிறது வாய்ப்பு இருக்குது. பட் கரெக்டாக தெரியல, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் முன்னாடி சொன்னது அப்படி புரியலனா கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட்ல புரிய வைக்க முடிஞ்சா புரிய வைக்கிறேன். அப்படி இல்லைனா இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். சரி இப்போ சாப்டர் கண்டினியூ பண்ணுமா. நம்ம சன்னி மேலேருந்து கீழே இறங்கிச்சுல, அது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக லேண்ட் ஆயிடுது. அதுக்கடுத்து லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சேர்ந்துட்டீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அண்ட் மீதி பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்லாம் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது தெரியல, அது எங்கே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேசினுக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின்ட் ரோபோட் இருக்குது. அது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டன் மட்டும் இருக்கிறார். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவர் மட்டும் தான் இங்கே இருக்கிறார். ஏன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இங்கே வந்தார். மீதி பேர்லாம் அவர் வந்து சமன் பண்ணனால தான் இங்கே வந்தாங்க. ஸோ மேபி அதனால கூட வந்து போயிட்டு இருக்கலாம். இப்போதாங்க ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாக்கி வந்து டெல்ஃபுட் எஃபெக்ட்ஸ் வந்து நல்லிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ மீதி 3 பேர் வந்து டெல்ஃபுட் பவர்னு சொல்லிட்டு வச்சிங்களேன் வந்தது காரணம் நம்ம ஜாய்பாய் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஹாக்கியை தான் அதில் சேவ் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஹாக்கி ரிலீஸ் ஆனதுனால அந்த எஃபெக்ட்லாம் வந்து கேன்சல் ஆகிட்டு இங்கே 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி போயிட்டு இருக்காங்க. சாட்டன் ஒரிஜினலாக இங்கே வந்ததுனால அவர் மட்டும் இங்கே வந்து இருக்கிறாரு. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன் நான். அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி போடுறோம் அதே மாதிரி தான் நான் வந்து மற்ற வீடியோ போடுவேன். ஸோ டவுட் ஆச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் வர மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸில் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சீனுங்க. நம்ம ஜாய்பாய் வந்து காட்ட போகிறாங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ ஜாய்பாய் வந்து நம்ம ஜெயின்ட் ரோபோட் கிட்ட பேசுகிறார். அவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிறத கேட்டுக்கோ எமித்து, டைம் வந்துடுச்சுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ டைமான்ற மாதிரி நம்ம ஜெயின்ட் ரோபோட் வந்து கேட்குது. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஹாக்கியை உனக்குள்ளே நான் சீல் பண்ண போகிறேன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு புரியுது. ஹாக்கி 900 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது, இப்பயும் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுலையும் அழியலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம ஜெயின்ட் ரோபோட் வந்து அப்படியான்ற மாதிரி கேட்குது. அதுக்கு ஜாய்பாய் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ வந்து கன்ஃபார்மாக என்னை விட நிறைய நாள் வாழ்வ. அண்ட் அந்த டைமில் உனக்கு வந்து ஹெல்ப் வேணும்னா என்னால் பண்ண முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல உன் உயிருக்கே ஆபத்து வரலாம். அப்படி இல்லை நீ வந்து யாரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியோ அவங்க உயிருக்கு ஆபத்து வரலாம். அந்த டைமில் வர்றப்ப இந்த நாட்டை வந்து அன்டை பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த நாட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயின்ட் ரோபோட் அன்டை பண்ணிட்டு கான்கரர் ஹாக்கி வந்து அங்கே ரிலீஸ் ஆயிருக்கும். இதோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் நான் வந்து சொல்லட்டா, வெதரியால அதாவது நாமி போவா பார்த்தீங்களா ஸ்கை ஐலாண்டுக்கு,
அங்கே ஒரு நாட்டு வந்து இருக்கும். அதை வந்து ரிலீஸ் பண்ண உடனே நம்ம ஹரிதாஸா ஏதோ ஒரு தாஸ் பேர் மறந்துட்டேன். ஸோ அவர் வந்து ரிலீஸ் பண்ண உடனே காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து போகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. இப்போ இங்கே ஜாய்பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் கான்கரர் ராக்கி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாரு. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் ரோபோட் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ ஸ்கை ஐலாண்டில் ஒரு காற்று ஸ்டோர் பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில், அதை விட அட்வான்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய்பாய் வந்து பண்ணியிருக்கிறாரு 900 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா ஜெயண்ட் ரோபோட் வந்து என்ன சொல்லுதுன்னா, அப்போ நான் வந்து ஆபத்தில் இருக்கிறப்ப நீ எப்பயும் போல எனக்கு உதவி பண்ணுவேன்ற மாதிரி அது வந்து கேட்குது. ஏன்னா கான்கரர் ராக்கி வந்து அவன் ஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டான்ல, எப்படி இருந்தாலும் அது வந்து அவன் கூடயே தான் இருக்க போகுது. அது ஆபத்தில் இருக்கிறப்ப அவன் தான் வந்து காப்பாற்றுற மாதிரி தானே. ஸோ அந்த மீனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அப்போ நம்ம ஜாய்பாய் வந்து ஆமாம் கரெக்டு, நான் உன்னை சேவ் பண்ணுவேன். அது எங்கே இருந்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல இருந்துங்கன்னு நான் உன்னை சேவ் பண்ணுவேன் எப்பயும் போலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்பாய் வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து நம்ம ஜெயண்ட் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப நன்றி, நீ வந்து செத்து போனாலுமே நீ வந்து என் கூட தான் இருப்பன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்லுது. அதுக்கு ஜாய்பாய் வந்து அதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் நிறைய வருஷம் இருக்குதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்றாரு. அதுக்கு நம்ம ஜெயண்ட் ரோபோட் வந்து ஆமா இன்னும் நிறைய வருஷம் இருக்குது, ஆனா நீ இல்லாதப்ப நான் லோன்லேயே ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சிரிக்குது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து முடிச்சிடறாங்க. இந்த சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சீனா இருந்துச்சுங்க. நம்ம ஜாய்பாய் வந்து அச்சுசலா பார்க்கறது லூஃபி மாதிரியே தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை வந்து பாருங்களேன், அந்த தலையில வந்து கேப் போட்டுக்கிற ஸ்டார்ட்டு, அதுக்கடுத்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு மாதிரி இருக்குது. அது என்ன கோட்னா வானோல நம்ம லூஃபி போட்டோம் பார்த்தீங்களா ஒரு கோட்டு, அந்த பிளாக் கலர்ல பைரட் கோட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் சிம்பிளா சொல்லணும், அந்த ஷர்ட்லேருந்து அதுன்னு சொல்லிட்டு டவுசரு அது பார்க்கறது லூஃபி மாதிரியே தான் இருக்குது. லூஃபி ஏதோ பாஸ்ட்டுக்கு போயிட்டு ஜாய்பாய் இருந்துட்டு அது இன்னமும் ஆன மாதிரி இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு தேரி இருக்குது தான், லூஃபி பாஸ்ட்டுக்கு போயிட்டு அவன் தான் ஜாய்பாய் ஆவான்ற மாதிரி. பட் அதை பற்றி நான் தெளிவாக தெரிஞ்சுக்கின்னு அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சாப்டர் வந்து நடந்தது. இது ஒரு தரமான சாப்டருங்க. இதை பற்றி சொல்கிறப்பே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் வந்து பார்த்து தெரிஞ்சுப்போமே. ஸோ இந்த சாப்டர் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த சாப்டரில் உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எதுன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் மாங்க படிப்பானோ அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.